இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, காமனா நம்ம மூட்டு வலி எல்லாருக்கும் வருது இல்லையா? அதுக்கு காமனா இருக்கக்கூடிய காரணங்கள் என்னன்னு பார்க்க போறோம். சாதாரணமா மூட்டு வலி வர்றதுன்னா என்ன? அடிபடுறதால வர்ற மூட்டு வலின்னா என்ன? தேய்மானம்னா என்ன? அப்படிங்கிறத பார்க்கலாம். காமனா மூட்டு வலி வர்றதுக்கு காரணம் ஓவர் ஸ்ட்ரெயின். ரொம்ப அதிகமா ஸ்ட்ரெயின் பண்றதால தான் வலி வரும். அப்படி வரும்போது இந்த மூட்டை சுத்தி இருக்கக்கூடிய சதைகள் ஸ்ட்ரெயின் ஆவறது. சதை பிடிப்புன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி விஷயங்களால வர்றது தான் ரொம்ப காமனான ஒரு ரீசனா இருக்கும். 2வது இது சுத்தி இருக்கக்கூடிய தசை நார்கள் லிகமெண்ட்ஸ். எலும்போட கனெக்ட் பண்றதுக்கு பேர் தான் லிகமெண்ட்ஸ். அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ணும்போது ஆகும்போது ஏற்படக்கூடிய ரணத்தால வரக்கூடிய பெயின் ஸ்ப்ரெயின் அப்படின்னு சொல்றது. அதுவும் ஒரு காமனஸ்ட் ரீசன் ஃபார் நீ பெயின். இப்போ நம்ம சொன்ன அந்த ஸ்ப்ரெயின் ஆர் ஸ்ட்ரெயின், அதாவது சதை நார்களால் வரக்கூடிய வலியாலும் தசை நார்களால் வரக்கூடிய வலியாலும் மசில் ஆர் லிகமெண்ட் இதனால் வரக்கூடிய பெயின் அப்படிங்கிறது சாதாரணமாக ஒரு ரெஸ்ட் கொடுத்தா 1 or 2 டேஸில் தானாகவே சரியாயிடும். 2வது இந்த அதிகப்படியாக இந்த மூட்டு பகுதிகளுக்கு வலு இல்லாமல் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ், அத்லெட்டிக்ஸ், ஜிம்மு, இல்லை எனி கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி பண்ணும்போது ப்ராப்பரான ஒரு வார்ம் அப், ஸ்ட்ரெச்சிங்ஸ் அண்ட் சீக்வன்ஷியலாக அதை இன்க்ரீஸ் பண்ணுறது இது ரொம்ப அவசியம். அதை தாண்டி நம்ம அந்த செஷனை முடிச்சதுக்கப்புறமும் ஸ்ட்ரெச்சிங்ஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். கூல் டவுன் அந்த பீரியடு இருக்கணும். அப்படி இல்லாத சமயங்களில் இந்த மசில்ஸோட இன்ஆக்டிவிட்டி, அதாவது ஈக்லிபிரியம்னு சொல்லக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் மிஸ்மேட்ச் ஆகும். குறிப்பாக மூட்டை எடுத்துக்கிட்டோம்னா முன்பக்கமாக இருக்கக்கூடிய சதைகள் எல்லாம் குவாட்ரிசெப்ஸ்ன்னு சொல்லுவோம். சைடில் இருக்கிறதெல்லாம் ஐடி பேண்ட், அதாவது இலியோடிபியல் பேண்ட் மாதிரி இருக்கும். உள்பக்கமாக இருக்கிறதெல்லாம் அடக்டார் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பின்னாடி இருக்கிறதெல்லாம் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது உள்பக்கமாகவும் வெளிப்பக்கமாகவும் இருக்கும். அதை தாண்டி நம்ம காலு கீழே இருக்கிறது ஹாஃப் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சதைகள் எல்லாம் ஒரு ஈக்லிபிரியம், இதை தாண்டி மேலே இடுப்பு பகுதியில் இருக்கிற சதைகளாக இருக்கட்டும், பேக் மசில்ஸாக இருக்கட்டும், குளூட்டியல் ரீஜன்ஸ், அதாவது பட்டக் ரீஜனில் இருக்கிற மசில்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஃப்ளெக்சிபிளான ரேஞ்சில் தான் ஒர்க் பண்ணணும். அது மிஸ்மேட்ச் ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த தொடை எலும்புலையோ இந்த கால எலும்புலையோ இருக்கிற அந்த கார்டிலேஜ் திக்னஸ் இந்த கேப் எலும்பு, பெட்டலா, சப்பை எலும்பில் இருக்காது. ஸோ அதனால் இது உங்களுக்கு வழுக்கிட்டு போகிறது வழுவழுப்பாக இல்லாமல் சில நேரங்களில் இது உராய ஆரம்பித்து இந்த பெட்டலோ ஃபெமரல் பெயின், அதாவது மூட்டுக்கு முன்பகுதியாக வலி வர்றது காமனாக வரும். ஸோ அதுக்கு அடுத்தது நமக்கு ஓவர் யூஸ், அதாவது ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணுறதால வரக்கூடிய பெயின் பார்த்தோம்னா இந்த பெட்டலர் டெண்டன் அப்படிங்கிற அந்த பகுதி, அதாவது மூட்டை மடக்கி நீட்டக்கூடிய மெக்கானிசம் போய் அட்டாச் ஆகிற இந்த இடத்துல பெயின் வரும். குறிப்பாக ஒரு அடலசன்ட் ஏஜ், அதாவது விளையாடுறாங்க இல்லையா குழந்தைங்க, அந்த மெச்சூரிட்டி வர்ற வரைக்கும் இந்த இடத்துல அடிக்கடி பெயின் வரும். அவங்களுக்கு ஒரு லிமிட் இருக்காது. விளையாடுற தன்மை அது பேசிக்கலாக கிட்ஸுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறது, காலையில் தூங்கி எந்திரிச்சு நைட்டு படுக்கிற வரைக்கும் ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. தட்ஸ் அ பேசிக் நேச்சர் ஆஃப் கிட்ஸ். அது தப்பு சொல்ல முடியாது. பட் அவங்களுக்கு இது ஸ்ட்ரெயின் ஆகுமானா ஆகும். சில பேருக்கு அது ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும்போது இந்த அட்டாச்மெண்ட் சைட்டில் இந்த பகுதியில் ஒரு வீக்கமும் வலியும் வரும். அது பேர் ஆஷ்கோட்-ஷாட்லர்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது அடுத்த காமனாக வரக்கூடிய ஓவர் யூஸ் இன்ஜுரி. அதை தாண்டி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சதைகள் எல்லாம் ஒரு எலும்பில் தான் போய் சேரப்போகுது. எலும்புகளுடைய விழுதுகள் தான் சதைகள். ஸோ அதனால் தான் எல்லாமே சொல்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு ஏன் டாக்டர்ஸ் மற்ற எல்லாரும் அறிவுறுத்துறாங்கன்னா, நம்ம அந்த எலும்புகளுக்கு வலுவு சேர்க்கறதுக்கு நம்ம சதைகளுக்கு ஆக்டிவாக வச்சுக்கும் போது அந்த எலும்பெல்லாம் போய் ஆக்டிவாக மாறும். எதனால் மாறுதுன்னா, அந்த சதைகள் எல்லாம் எலும்பில் தான் அட்டாச் ஆகிருக்கு. அப்போ அந்த சதைகளுக்கு நம்ம வேலை கொடுக்கும்போது, ஸ்ட்ரெச் பண்ணும்போது அந்த சதைகளுக்கு வர ரத்த ஓட்டம் அதிகரிக்குது. ஆட்டோமேட்டிக்காக அது எலும்புகளுடைய ரத்த ஓட்டத்தையும் அதிகரிக்குது. அதனால் எலும்பு வலுவாகுது, சதைகளும் வலுவாகிறது. அது ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது. அதை தாண்டி நமக்கு இது டெண்டன் அப்படின்னு சொல்கிறது, அதாவது சதை நேராக போய் ஒரு எலும்போட சேர்கிற இடத்துல ஒரு கயிறு மாதிரி போய் அட்டாச் ஆகும். அந்த டெண்டன் அப்படிங்கிற அட்டாச்மெண்ட் சைட் அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணும் போது ரணமாகி வீக்கமடையும். அதுக்கு பேர் டெண்டினைட்டிஸ். அதை தாண்டி இவ்வளோ ஸ்ட்ரக்சர்ஸும் நல்லா ஒரு இடத்துல சேரும் போது ஒரு குஷனிங் எஃபெக்ட்டுக்காக நமக்கு பர்சா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜவ்வு பகுதிகள் இருக்கும். ஸோ அதில் குறிப்பாக மூட்டு பகுதி எடுத்துக்கிட்டோம்னா முன்பக்கமாக ப்ரீபெட்டலர் பர்சா, இன்ஃப்ராபெட்டலர் பர்சா, சூப்ராபெட்டலர் பர்சா, இங்கே அன்சரின் பர்சா அப்படின்னு நிறைய வகையான ஜவ்வுகள் இருக்கும். காமனாக இந்த முன்பக்கமாக இருக்கிற ப்ரீபெட்டலர் பர்சைகள் தான் வீக்கமடைஞ்சு வலியை கொடுக்கும். குறிப்பாக வீட்டு பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா குனிஞ்சு நிமிர்ந்து முட்டி மடக்கி வேலை செய்வாங்க.
ஸோ அதனால் இது ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகி இந்த மாதிரி வலிகள் வரும். ஸோ இதுதான் வந்து காமனாக நம்ம அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணுறதால வரக்கூடிய வலிகள். இதெல்லாம் வந்து ஈஸியாக சரி பண்ணக்கூடிய வலிகளும் கூட. இந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரைஸ் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் ஃபார் ரெஸ்ட், ஐ ஃபார் ஐஸ் பேக்ஸ், சி ஃபார் கம்ப்ரெஷன். கொஞ்சம் வீக்காக இருக்குதுன்னா கம்ப்ரெஷன் பேண்டேஜ், இப்போ கிரிப் பேண்டேஜ் அந்த மாதிரி போட்டுக்கிறது. ரெண்டாவது அடுத்து ஈன்றது எலிவேஷன். கொஞ்சம் லிம்பு வந்து காலை வந்து ஒரு பில்லோ மேலே எலிவேட் பண்ணி வச்சுக்கிறது. இதை தாண்டி கொஞ்சம் சிம்பிள் மெடிகேஷன்ஸ் பெயின் குறையலைன்னா டாக்டரோட அறிவுரைப்படி நம்ம கொஞ்சம் நாளைக்கு ஒரு வாரம் எடுத்துக்கலாம். இது மூலமாகவே இது கம்ப்ளீட்டாக ஓவர் ஸ்ட்ரெயினால் வரக்கூடிய வலிங்கிறது சரியாகிவிடும். அதை தாண்டி தாங்க முடியாத வலிகள் வந்தால் அதற்கு தேவைப்பட்ட இன்ஜெக்ஷன்ஸு கொடுப்பாங்க டாக்டர். இந்த மாதிரி வரக்கூடிய வலிகள் வந்து எந்த விதமான பெரிய வலியும் கிடையாது. அதே சமயத்தில் எந்த விதமான ஆப்ரேஷன் சர்ஜரிஸ் மாதிரி முடியாது. ரைட்டா? இரண்டாவது வகை பார்ப்போம், ஆர்த்ரைட்டிஸ். அதாவது ஆர்த்ரைட்டிஸ்னால் தேய்மானம். எல்லாருக்கும் வந்து ஒரு கேள்வி இருக்குது, ஆர்த்ரைட்டிஸ்னால் என்ன அப்படின்னு. எலும்போட எலும்பு சேரும் போது அது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எலும்புக்கு நடுவில் அந்த கார்டிலேஜ் என்று சொல்லக்கூடிய ஒழுவழுப்பான பளிங்குக்கல் மாதிரி இருக்கக்கூடிய குருத்தெலும்பு இருக்கும், டிஸ்க் இருக்கும். அதை கவர் பண்ணியிருக்கிற சைனோவியம், ஃப்ளூயிட், லூப்ரிகேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால தான் அந்த ஜாயிண்ட் வந்து நமக்கு ஃபங்க்ஷனலாக ஆக்டிவாக இருக்குது. அதே சமயத்தில் ஏஜுங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் அதிகமாகிறத தடுக்க முடியாது. ஜெண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ ஒரு வயசு ஆக ஆக எல்லாத்துக்கும் வந்து ஒரு தேய்மானம் நடக்குது. அது மாதிரி இந்த குருத்தெலும்புகளுக்கும் தேய்மானம் நடக்கும். அப்படி இந்த குருத்தெலும்புகள் தேய்மானம் ஆகி இந்த எலும்போடு எலும்பு உராயிறதுக்கு பேர் வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். அப்படிங்கிறது என்னென்னா மூட்டு தேய்மானம். வயசானவங்களுக்கு வருது இல்லையா? பெண்களில் கொஞ்சம் சீக்கிரம் வரும். குறிப்பாக அதற்கு காரணம் வந்து ஜெனட்டிக்கலாகவே அவங்க போன் வீக்காக இருக்கும். ரெண்டாவது அவங்களுக்கு மாதவிடாய் நிற்கும் போது அவங்களுக்கு இந்த யூட்ரஸ்லேருந்து வரக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் வந்து அந்த போன் ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ண மாட்டேங்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அதுக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸோ டயட்டோ ஃபிசிக்கலாக செல்ஃப் கேரை வந்து அவாய்ட் பண்ணுறதால அவங்களுக்கு கொஞ்சம் ஏர்லியாக மூட்டு தேஞ்சு போயிடுது. ரெண்டாவது முக்கியமான காரணம்னு பார்த்தோன்னா இன்ஃப்ளமேட்ரி ஆர்த்ரைட்டிஸ். இன்ஃப்ளமேட்ரி ஆர்த்ரைட்டிஸ்னால் என்னென்னா ஒரு நோய், ஒரு ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ஸ். குறிப்பாக சரவாங்கின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, முடக்குவாதம் சம்மந்தப்பட்ட வியாதிகள், ரொமட்டாலஜிக்கல் டிசார்டர்ஸ், குறிப்பாக ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ஸ். ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ஸ்னால் அது வந்து நம்ம உடம்பு எதிர்ப்பு சக்தின்னு ஒன்று உண்டு. அது வந்து நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்காக உண்டு. சில நேரங்களில் சில மரபணு மாற்றங்களால் என்ன நடக்கும்னா இந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய ஜவ்வுகளை அது எதிரியாக நினச்சி அதை வந்து பாதிக்கவும் வீக்கமடையவும் அதை அரிக்கவும் செய்யும். அது வந்து எரோசிவ் ஆர்த்ரைட்டிஸ். அது வந்து நம்ம வயசானாதான் வரணுன்ற அர்த்தம் இல்லை, சின்ன வயசுலேயும் வர வாய்ப்பு இருக்குது. காமனாக நடக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா முடக்குவாதம், அதாவது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இல்லை சரவாங்கி. இது பெண்களில் காமனாக வரும். அதை தாண்டி யூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூரிக் ஆசிடுங்கிறது கவுட் என்று சொல்லப்படுகிறது. அது குறிப்பாக சில உணவு பழக்கங்களால் வர்றது. குறிப்பாக வந்து நம்மளுக்கு ஒரு என்சைம் டெஃபிஷியன்சியால் அந்த கிறிஸ்டல்ஸ், அந்த யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் போய் இந்த ஜாயிண்டில் டெபாசிட் ஆகி அதை முள் மாதிரி குத்தி அரித்து அந்த கார்டிலேஜ் டேமேஜ் ஆகிறதால வர்ற தேய்மானம் வந்து யூரிக் ஆசிட் கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி சூடோ கவுட்டுன்ற இன்னொரு காமனான ஒரு கண்டிஷன் உண்டு. அது வந்து கால்சியம் பைரோபாஸ்பேட் கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிறது வந்து உடம்புல அதிகமாச்சுன்னா அது போய் மூட்டுகளை அரித்து எடுக்கிறது. இது இல்லாமல் நமக்கு இன்ஃப்ளமேட்ரி ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது எந்த விதமான ஆட்டோமியூன் கண்டிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டாக இருக்கலாம், இல்லை இன்ஃப்ளமேட்ரி பவுல் டிசீஸ்னு குடல் நோய் சம்மந்தப்பட்ட வியாதிகளாக இருக்கலாம், இல்லை ஸ்கின் கண்டிஷன்ஸில் வரக்கூடிய சோரியாசிஸாக இருக்கலாம், இல்லை அதை தாண்டி சீரோ நெகட்டிவ் இன்ஃப்ளமேட்ரி ஆர்த்ரோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முடக்குவாத சம்மந்தப்பட்ட ரொமட்டாலஜிக்கல் டிசார்டர்ஸில் வரக்கூடிய தேய்மானங்களாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஏர்லியராக வரும். அதாவது வாழ்க்கையில் நமக்கு வயசானதாக வரணுன்ற அவசியம் இல்லை, யங் ஏஜில் கூட வரும். குறிப்பாக வந்து முடக்குவாதத்திலே ஒரு வகை உண்டு, அது ஜுவனைல் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லப்படுகிறது. அது 2வது டிகேடு, 11லேருந்து 20 வயசுலேயே அது ஆரம்பிக்கும். அது கூட அந்தளவுக்கு மூட்டை பாதிக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது வலியோட தன்மை ரொம்ப தீவிரமாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து மருத்துவரை சும்மா சாதாரண மெடிசன், ஐஸ் ஒத்தடம் ஏதோ ட்ரை பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு, அது தவறு கிடையாது. ஆனால் வலி குறையவில்லை என்றால் அதற்கு எலும்பு டாக்டரை நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள கண்டிப்பாக சந்தித்து அது என்ன நோயின்னு கண்டுபிடிச்சி அதற்கான வைத்தியங்களை பண்ணும் போது அவங்க நார்மல் வாழ்க்கையை வாழ முடியும். ஸோ ரொம்ப அவசரப்பட்டு இல்லை அது தப்பான முறையில் வைத்தியம் பண்ணி போகும்போது சின்ன வயசில் நம்ம இந்த மூட்டு மாற்றுறதெல்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா, 20 வயசில் 30 வயசுலலாம் மூட்டு மாற்றுறது, இதெல்லாம் வந்து தவறுதலான புரிதலால்
ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுகிற இந்த இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ் தான் காரணம். ஸோ அடுத்து காமனாக நம்ம பார்க்க வர காசுன்னு பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் ட்ராமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். மூட்டில் ஏதாவது அடிபடும் போது அது சரியான முறையில் நம்ம சரி செய்யவில்லை என்றால் அதன் மூலம் தேய்மானம் ஏற்படுறது. குறிப்பாக ஒரு மெனிஸ்கல் டேர், ஒரு ஏசியல் டேர், இல்லை அந்த லிகமெண்ட்ஸு, டிஸ்க்கு இந்த மாதிரி இன்ஜுரிஸ் ஆகும்போது அதனால் அப்பப்போ லைட்டாக தானே வலி வருது, அதை நம்ம இதற்காக நம்ம ஒரு அறுவை சிகிச்சை கீஹோல் சர்ஜரி பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நெக்லெக்டட் லிகமெண்டஸ் இன்ஜுரி அப்படிங்கிறது மூலமாக நமக்கு சீக்கிரமாக அந்த மூட்டு தேய்மானங்கிறது வரும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏதாவது ஒரு ஃப்ராக்சர் ஆகிருக்கலாம். அந்த ஃப்ராக்சர் ஜாயிண்ட் பகுதியில் கம்யூனிகேட் ஆகிற ஒரு ஃப்ராக்சராக இருக்கலாம். பட் அதற்கு நம்ம மருத்துவர்கள் இன்றைக்கி எந்த அளவுக்கு இந்தியாவும் குறிப்பாக தமிழ்நாடு அண்ட் குறிப்பாக சென்னை ஒரு மெடிக்கல் கேபிட்டல் ஆஃப் வேர்ல்டுன்னு சொல்கிற அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கிற ஒரு ஊரில் இருந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அந்த ஃப்ராக்சர் கண்டிப்பாக ஒரு மைனர் சர்ஜரி பண்ண வேண்டி இருந்தாலும் சில மூட நம்பிக்கையின் காரணமாக எண்ணெய் கட்டு போடுறது, நாட்டுக்கட்டு போடுறது, அந்த மாதிரி தவறான வழிமுறைகளை பயன்படுத்துகிறவங்க நோயாளிகளும் இன்றைக்கும் நம்ம பார்க்க முடிகிறது. அந்த மாதிரி போகும்போது அது தவறாக கூடும்போது அது சீக்கிரமாக 1 or 2 இயர்ஸில் இந்த மூட்டு தேஞ்சு போகிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதனால் அடிபடும்போது அதை மைனரான அடியாக இருக்கும்போது அதை சரியாக தீர்த்து கொள்ள வேண்டும். சரியான முறையில் வைத்தியம் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அது நமக்கு தேய்மானத்தை உண்டு பண்ணும். அதற்கு பேர் போஸ்ட் ட்ராமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி வயசானா வர்றது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், அது இல்லாமல் வியாதிகளால் வர்றது இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ், அது இல்லாமல் நமக்கு அடிபட்டு அதை சரியாக ட்ரீட் பண்ணாத வர்றது போஸ்ட் ட்ராமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். ஸோ வயசான வர்ற ஆர்த்ரைட்டிஸுங்கிறத தாண்டி அந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் தாண்டி மற்ற தேய்மானங்கள் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடும். அதனால் அதை முற்றிலுமாக அதனுடைய சிம்டம்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா குறிப்பாக நீங்கள் அருகில் இருக்கிற உங்களுடைய போன் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்த்து அது என்ன வியாதி அப்படின்று கண்டுகொண்டு அதை உரிய முறையில் சிகிச்சை செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக இந்த மாதிரி இளம் வயசுலேயே மூட்டு தேஞ்சு போகிறதையும் இளம் வயசுலேயே மூட்டு மாத்திரை அறுவை சிகிச்சை நம்பர்ஸையும் நம்மளால் கண்டிப்பாக குறைக்க முடியும். மூணாவது முக்கியமான காரணம் மூட்டு வலிக்கு இருக்கிறது ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ், அடிபடுதல், விபத்துக்கள். இந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி காம்படிட்டிவ் ஸ்போர்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஃபுட்பாலு, வாலிபாலு, கிரிக்கெட்டு, ரன்னிங்கு, கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படி இருக்கும்போது காலில் ட்விஸ்டிங் ஆகிறது, அதனால் லிகமெண்ட்ஸ் இன்ஜுரி ஆகிறது, கம்ப்ளீட்டாக கட் ஆகிறது, மெனிஸ்கல் டேர் ரொம்ப பேடாக கிளியறது. குறிப்பாக இந்த பக்கெட் ஹேண்டில் டேர்னு சொல்லுவாங்க, ரூட் அவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை இந்த எம்சிஎல்ங்கிறது கம்ப்ளீட்டாக கட் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி இன்ஜுரிஸ்லாம் கண்டிப்பாக நீ பெயினை கொடுக்கும். அதை உரிய முறையில் சிம்பிளான ட்ரீட்மெண்ட்டாகவும் இருக்கலாம், அது எக்ஸசைஸ், ஃபிசியோதெரப்பி, மெடிசனில் சரியாகிறதாகவும் இருக்கலாம், இல்லை மைனரான கம்ப்ளீட்டாக பேடான டேருக்கு சில மைனர் சர்ஜரிஸ் தேவைப்படலாம். அதையும் சரி செய்து கொள்ள வேண்டியது கட்டாயம் அவசியமாக இருக்குது. இல்லைன்னா அதுவும் தேய்மானத்தில் கொண்டு சேர்க்கும். அதை தாண்டி நமக்கு அடிபடுவதால் வேறு என்ன ஏற்படலாம், எலும்புகள் உடையலாம், ஃப்ராக்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஃப்ராக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் மூட்டு பகுதியில் நடக்கிற ஃப்ராக்சர்ஸ் எப்பயுமே நமக்கு மூட்டுக்கு மூமெண்ட் ரொம்ப அவசியம். இல்லைன்னா குச்சி மாதிரி நேராக நிற்போம். நம்மளால் மடக்கிறது, போடுறது, சம்பளங்கால் போடுறது, இல்லை நம்ம குத்த வச்சு உட்கார்றது, இது எல்லாமே மூட்டுக்கு ரொம்ப அவசியம். அதை விட முக்கியமாக நான் சொன்ன மாதிரி இந்த மூட்டுங்கிறது தான் நம்மளுடைய உடம்போட வெயிட்டை ஃபுல்லாக தாங்குது. இதுதான் நம்ம மொபிலிட்டி. இது இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள், உள்ளுறுப்புகள் வேலை செய்யாது. ஸோ அதனால் ஆக்டிவாக நம்ம இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மூட்டை நம்ம கவனமாக பார்த்துக்கணும். எந்த அடிபட்டாலும், ஃப்ராக்சர் ஆனாலும், டிஸ்லொகேஷன், மூட்டு விலகுதல், இது எல்லாத்தையும் கரெக்டான முறையில், சரியான முறையில் சிகிச்சை செய்து கொண்டால் இதை நம்ம தேய்மானத்திலிருந்தும் தடுக்கலாம். அதே சமயத்தில் அது மூலம் அன்னெசரியான காம்ப்ளிகேட்டட் சர்ஜரிஸ் இன்றைக்கி பண்ண வேண்டிய சூழ்நிலை நிறைய அமையுது. அதை தடுத்து கொள்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். ஸோ காமனாக நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான மூட்டாக இருக்கக்கூடியது நம்ம உடம்புல இந்த மூட்டு. அதுக்கு காமனாக வரக்கூடிய காரணங்களை பார்த்தோம். அது வராமல் தடுக்கிறது எப்படின்னு சொன்னோம். வந்தால் எப்படி கண்டுபிடிப்பது என்பதை இப்போ பார்ப்போம்.